கட்டிட மணப்பெண்ணை சுட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. வீட்டுல யாருமே ஆள காணோம். அம்மா 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 எங்கம்மா இருக்கீங்க? அர்ஜுன் வந்துட்டியாப்பா? இதோ வரேன். ஆமாம்மா வாங்க. அர்ஜுன் என்ன அர்ஜுன் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? அம்மா அது ஆபீஸ்ல ஒரு சின்ன மீட்டிங், அதம்மா வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டேய் அர்ஜுன் எதுக்குடா போய் சொல்றேன்? பிரியா ஆல்ரெடி ஃபோன் பண்ணிட்டான். ஈவினிங் 4 மணிக்கே ஃபோன் பண்ணி நீங்க 2 பேரும் எங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டான். ஓஹோ அம்மா உங்களுக்கு மட்டும் தான் சொன்னாலா இல்ல பாரதிக்கும் சொல்லிட்டாளா? அர்ஜுன் பிரியா முதல்ல சொன்னதே பாரதி கிட்ட தான். பாரதி தான் என்கிட்ட வந்து இந்த விஷயத்தையே சொன்னாலே. அச்சச்சோ போச்சு போச்சு. அம்மா பாரதி அப்போ என் மேல கோவமா இருக்கலாம். கோவமாவா? செம்ம கோவத்துல இருக்கா. உள்ள போய் ரூம் லாக் பண்ணவதான் இது வரைக்கும் வெளியில வரல. நீ வந்த பிறகுதான் வெளியில வருவேன்னு உள்ளேயே இருக்கா. ஈவினிங் காஃபி கூட குடிக்கலடா. அச்சோ அது எப்படியோ என் கூட தானே இருந்த, எப்படி இன்ஃபர்மேஷன் கொடுத்த? அம்மா ஓ ஏமா உன் மருமக இப்படி இருக்கா? எங்களுக்கு தெரியாதுப்பா, உன் செலக்ஷன் ஆச்சே. அப்போ எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி சரி போ போ, போய் சீக்கிரமா போய் பாரதியை சமாதானப்படுத்து. அவன் இன்னும் டீ காஃபி கூட எதுவுமே குடிக்கல, சாப்பிடவும் வரமாட்டேங்கிறா. நீ வந்த பிறகுதான் வருவேன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி நீ வரியா அர்ஜுன்? நான் உனக்கு சாப்பிட எடுத்து வைக்கிறேன். அம்மா வெளியில போனோம் இல்லையா, நானும் பிரியாவும் அப்புறம் அத்தை மாமான்னு எல்லாரும் வெளியிலே சாப்பிட்டுட்டோமா. சாரிம்மா. இல்ல அர்ஜுன் நீ சாப்பிட்டதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எனக்கு ஒரு கவலையும் இல்ல. ஆனா பாரதி பத்தி உனக்கு தெரியும்ல, நீ வந்தாதான் சாப்பிடுவேன்னு இருப்பான். இப்ப நீ என்ன சொல்லி சமாளிக்க போற? சரி முதல்ல போய் அவளை சமாளி, அதுக்கப்புறமா சாப்பிடுறீங்களா சாப்பிடலையோ அது உங்க இஷ்டம். போய் முதல்ல அவளை சமாதானப்படுத்த போ. ஆமாம்மா நான் போய் அவளை சமாதானப்படுத்துறேன். ஆனா நான் வெளியில சாப்பிட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஏதோ பேருக்காக அவ கூட சும்மா லைட்டா சாப்பிட்றேன் சரிங்களா? டேய் அர்ஜுன் தங்கச்சிக்கிட்ட இவ்வளவு பயம் இருக்கு, இவ்வளவு பயம் இருந்து எதுக்கு வெளியில சாப்பிடணும்? நம்ம பண்ண ஒரு பக்கம் இவ இன்னொரு பக்கம் அவ. சாப்பிட்டுதான் போகணும்னு அவ ஒருத்தி, சாப்பிடாம வந்து அவ கோச்சிப்பான். சாப்பிட்டு வந்தா இங்க இவ கோச்சிக்கிறான். தங்கச்சியை பாக்குறதா இல்ல பொண்டாட்டிய பாக்குறதான்னு தெரியல. கல்யாணமே ஆகல, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இப்படி. இன்னும் கல்யாணம் ஆனா நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலமா. அர்ஜுன் உன் நிலைமை கொஞ்சம் கவலை கிடணும். அம்மாவா நான் உன்னை பார்த்து வார்த்தை தானே பட முடியும், என்னால எந்த சொல்யூஷனும் தர முடியல. சாரிப்பா அர்ஜுன். என்னம்மா நீங்களும் இப்படி சொல்றீங்க? சரி நான் போய் முதல்ல பாரதியை சமாதானப்படுத்துறேன். நீங்களும் டிஃபன் கொண்டுட்டு பாரதி ரூமுக்கே வாங்க. சரி அர்ஜுன் நீ போ, நான் கொண்டு வரேன். நினைத்தவன் நீதானா? முட்ட முட்ட பொன்னின்ன விட்ட விட்ட குடி கதைகளெல்லாம் நடகிலே புது புது பாடம் படிக்குவேன். ரங்கோதி காலம் எதுக்கடி கொஞ்சம் வெக்கப்படி கண்ணத்தில் வண்ணம் பிறக்குவேன். படிச்சது எதுவும் மண்ணில் ஏறியும் தொலைய மாட்டேங்குது, அவ்வளவு கோபமா வருது. வரட்டும் அண்ணன் வரட்டும், இன்னைக்கு அண்ணன் உண்டு இல்லை நாக்கல. அண்ணி நீங்களும் தானே என்னை விட்டுட்டு போயிருக்கீங்கல்ல, ஏன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம்ல? நான் காலேஜ்ல இருந்து வந்ததை என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போலாம்ல? நீங்க 2 பேர் மட்டும் அவுட்டிங் போயிட்டு வந்திருக்கீங்க. அண்ணா ஓ யாரும் ரொம்ப கோவமா இருக்காங்க போல இருக்கு. ஆமா நான் ரொம்ப கோவமா இருக்கேன். யார்கிட்ட ரூமுக்கு வந்தாங்க? நான் ரூமை லாக்ல பண்ணி வச்சிருந்தேன். மேடம் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேடம்க்கு ஸ்பேர் கீ கொடுத்ததே நான் தான். ஆமாண்ணா. சரி சரி யாரும் உன்னை என்கிட்ட பேச வேணாம், என்கிட்ட பேசவே பேசாதீங்க யாருமே. எல்லாரும் வெளியில போங்க, என் ரூமை விட்டு வெளியில போங்க. நான் தனியா இருக்கணும், யார்கிட்டயும் நான் பேச விருப்பப்படல. சோ லட்டு இங்க பாரு, ஏதோ சும்மா கோவப்படுறேன்னு பார்த்தா சீரியஸாவே கோவமா இருக்க போல இருக்கு. லட்டு என்ன அண்ணன் மேல கோவமா? என்ன இருக்காதா? போனா நீ ரொம்ப மோசம். ஏன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம்ல, நானும் வந்திருப்பேன்ல, என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. ஏய் லட்டு அண்ணன் ஒரு சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு நீ எப்படி பேசலாமா? என்ன லட்டு? என்ன என்ன ஒரு சிச்சுவேஷன் சொல்லு. லட்டு உன் காலேஜ் எந்த பக்கம் இருக்கு? நாங்க இன்டர்ன்ஷிப் பிரிண்ட் பண்ண கொடுக்க போனது வேற ஏரியா. நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிட்டு போறதுக்குலாம் டைம் இருக்குமாமா, அதனால தான் கூட்டிட்டு போல. சரி விடு, இன்னைக்கு இல்லைன்னா என்ன, நாளைக்கு லட்டு குட்டியை மட்டும் தனியா எங்கேயாச்சும் அவுட்டிங் கூட்டிட்டு போறேன் போதுமா? போனா நான் உன் கூட மட்டும் தனியா வரதுக்காக இவ்வளவு பேசுறேன். நீயும் அண்ணியும் போனீங்கல்ல, எனக்கு அண்ணியை பார்க்கணும்னு இருந்துச்சு, அதனால கேட்டேன். அண்ணியை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஐயோ என் லட்டு தங்கமே, இன்னும் 2 வாரத்துல உங்க அண்ணி இங்கே வர போறான். நாள் முழுக்க பார்க்க போற, போதும் போதுன்ற அளவுக்கு. இதுக்கு எதுக்கு லட்டு இப்படி எல்லாம் கோச்சிக்கிறேன்? நீ என்ன சமாதானம் சொன்னாலும் என்னால சமாதானமே ஆக முடியல. அண்ணி வெளியில இருக்கேன்னு சொன்னதும் எனக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு தெரியுமா? என்னை விட்டுட்டு நீங்க மட்டும் போயிட்டீங்க. போனா சரி நான் போறேன். என் லட்டு ஃபீல் பண்ணுமேன்னு என் லட்டுக்காக, லட்டுக்கு பிடிக்குமேங்கிறதுக்காக நூடுல்ஸ், ஷெஷ்வான் ஃப்ரைட் ரைஸ்னு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி என்ன பண்ண, அம்மாக்கே கொடுத்துடலாம். அம்மாவும் அப்பாவும் சாப்பிடட்டும், சாப்பிட்டுட்டு அவங்க படிக்கட்டும். லட்டு நீ கோவமாவே இரு, படி நான் போறேன். ஐயோ நூடுல்ஸா ஃப்ரைட் ரைஸா?
வெளியில போகணும்னு ஆசைப்பட்டது இதுக்கு தானே, அதான் அண்ணன் வாங்கிட்டு வந்துட்டாங்களே. இனிமே எதுக்கடி கோவப்படுற பாரதி? சீக்கிரமா சால்வ் ஆயிடு, இல்லைன்னா நூடுல்ஸ் கிடைக்காதுடி. சரிங்க நீ பாடி என் மேல கோவமாவே இரு. குட் நைட், நான் போறேன். ஐயோ அண்ணா, போகாத, நில்லு. இல்ல லட்டு, நீ வேற படிக்க வேண்டியது இருக்கு. போத குறைக்கு என் மேல ரொம்ப கோவமா இருக்க. இன்னும் நான் இங்க நின்று உன் டென்ஷன் அதிகமாக்க கூடாதுல்ல. நான் போறேன். அண்ணா போகாதீங்க, எனக்கு நூடுல்ஸும் ஃப்ரைட் ரைஸும் வேணும். எனக்கு அதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க, அது எதுக்கு வேஸ்ட் பண்றீங்க? ஆமா லட்டு, உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனா என்ன நீ கோவமா இருக்கியே, நீ தான் கோவமா இருக்கும்போது சாப்பிட மாட்டேல. பரவாயில்ல விட்டு லட்டு, இன்னொரு நாள் பாத்துக்கலாம் சரியா? இப்ப வாங்கிட்டு வந்தது அம்மாக்கும் அப்பாக்கும் கொடுத்துறேன். இல்லண்ணா, அம்மாவும் அப்பாவும் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்பிட மாட்டாங்கல்ல. அம்மாக்கு ஒத்துக்காதுல, அப்பாக்கு சுத்தமா ஆகவே ஆகாதுல. அதனால இதெல்லாம் அம்மா அப்பாக்கு கொடுக்க வேணாம் அண்ணா, நானே சாப்பிடுறேன். கோவமா இருந்தா என்ன, ஏதோ வாங்கிட்டு வந்துட்டேல, வேஸ்ட் ஆக கூடாதுல, அதுக்காக நானே சாப்பிடுறேன். ஏய் லட்டு, உனக்கெல்லாம் எதுக்கு கோவம்? உன் கோவம்லாம் ஒரு ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்லயே சால்வ் பண்ணிடலாம். என் லட்டு தங்கத்துக்கு கோவம் வேற. ஆமாலண்ணா, ஆனா அண்ணி சொல்லும் போது எனக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு தெரியுமா? என்னை விட்டு நீங்க மட்டும் போயிருக்கீங்கன்னு. சரி, என்னை விட்டு போனீங்களே, என்னென்ன சாப்பிட்டீங்க? உங்க அண்ணி அப்படியே சாப்பிட்டுட்டு தான் மறு வேலை பார்ப்பான். அதெல்லாம் எதுவும் சாப்பிடல லட்டு, உனக்கு எனக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். வா, ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோமா? என் அண்ணனா அண்ணதான், எனக்காக சாப்பிடாம வந்திருக்கீங்களே. என் அண்ணனா அண்ணதான். அது சரி. இல்லங்க, கூப்பிட்டு இருந்தீங்க? ஆமா தேவிகி, நான் வெளியில வைக்க போயிட்டு வரேன். என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? ஆமா தேவிகி, மனசே சரியில்லை. நீலாம் என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா வர மாப்பிள்ளைங்களாம் ஏதோ ஒரு காரணத்தினால போயிடுறாங்க. நீலாம் இதை பத்தி கொஞ்சமும் கவலைப்பட மாட்டேங்கிறான். விஷ்ணு அவன் இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கான். அவனுக்கு இன்னும் குடும்ப பொறுப்பு வரவே இல்லை. நம்ம இப்ப என்னதாம்மா பண்றது? எனக்கும் அதை நினைச்சுதாங்க கவலையா இருக்கு. நீலாம் மனசுல வேற என்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க. அவன் நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. விச்சிக்கிட்டதான் எல்லாத்தையும் சொல்லுவா, ஆனா இந்த விஷயத்த விச்சிக்கிட்டே சொல்ல மாட்டேங்கிறானா, அவ வேற என்னமோ நினைச்சிட்டு இருக்கான்னு அர்த்தங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ என் நண்பன் இல்லையேன்றது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தமா இருக்கு தேவகி. நீங்க எதுக்குங்க வருத்தப்படுறீங்க? விஷ்ணு அண்ணாவை நினைச்சதானே வருத்தப்படுறீங்க? ஆமா விஷ்ணுமூர்த்தி, அவன் இருந்தா என் நேரத்துக்கு என் சோகத்துக்கெல்லாம் ஒரு பெரிய ஆறுதல் தெரியுமா? அவன் சொன்னான், நிலா பிறந்த போது நிலாவை முதல்ல அவன் தான் தூக்குனானே. தூக்குனதும் என்ன தெரியுமா சொன்னான்? நிலா, நிலா குட்டி நீ தான் என் வீட்டு மருமகடி தங்கம் அப்படின்னு அவன் தான் நிலாவுக்கு பேரையே வச்சவன். புரியுதுங்க, ஆனா இப்ப அவர் எங்க இருக்கான்னு தெரியல. விடுங்க, நம்ம அதை நினைச்சு என்ன பண்ண முடியும்? எதுவும் பண்ண முடியாதுல்லங்க. விஷ்ணு நம்மள நினைச்சிட்டு இருக்காரான்னு கூட தெரியாதுல்ல. நம்மள ஞாபகம் இருக்குமான்னு கூட தெரியலங்க. கண்டிப்பா இல்ல தேவகி, விஷ்ணு என்ன மறக்க மாட்டான். விஷ்ணு நம்மள மறக்கவே மாட்டான். இப்பவும் அவன் எங்கேயோ ஒரு மூலையில நம்மள நினைச்சிட்டு தான் இருப்பான். எனக்கு நல்லா தெரியும், விஷ்ணு நம்மள கண்டிப்பா நினைச்சிட்டு தான் இருப்பானே. என்ன அவனுக்கு நான் எங்க இருக்கேன்னு தெரியாது, எனக்கு அவன் எங்க இருக்கான்னு தெரியல. நாங்க பழகின காலத்துல இந்த போனு அது இதுன்னு இருந்திருந்தா நாங்களும் நம்பர்லாம் வாங்கி வச்சிருப்போம்ல. இல்லையே, இப்ப அவன் எங்க போயிருக்கான், எங்க இருக்கான், எதுவுமே தெரியல தேவகி. வருத்தப்படாதீங்க, கண்டிப்பா விஷ்ணு ஒரு நாள் பாப்போம். அதுக்காக நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்காம வச்சிருக்க முடியாதுல்லங்க. எனக்கு புரியுது தேவகி, அவன் நேரம் அவன் பையனுக்கு கல்யாணம் கூட பண்ணிருக்கலாம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. எனக்கு என் பொண்ணு அவ வீட்டுக்கு மருமகளா போகணும்லாம் இல்ல, எனக்கு என் நண்பன் கிடைக்கணும். என் நண்பனை பார்த்தா நான் இவ்வளோ நாள் பட்ட சோகத்துக்கெல்லாம் ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும். அதான், வேற ஒன்றும் இல்லை. அவனை நான் நினைக்காத நாளே இல்லை, உனக்கு தெரியாதது இல்லைல்ல. அவனை நான் ஒரு நாளும் அவனை அவ்வளோ நினைச்சிட்டு இருக்கேன். இன்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா அவன் என் கண்ணில் படுவான், நானும் அவனை பார்ப்போம். அன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒன்று அழுவோம். நீ வேணா பாரு இது நடக்குதா இல்லையான்னு. ஏங்க விஷ்ணு அண்ணாவும் நீங்களும் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ்னு எனக்கு தெரியாது. விஷ்ணு அண்ணாவை மறந்துடக்கூடாதுன்னு தானே நம்ம பையனுக்கு விஷ்ணுன்னு பேர் வச்சிங்க. இதை நான் மறப்பேனாங்க? உங்க நட்பு எவ்வளவு பெருசுன்னு எனக்கு தெரியாதாங்க? ஆமா, எல்லாம் அவனும் ஞாபகம் வச்சிருப்பான்ல, என்ன அவன் மறக்க மாட்டான்ல. அவளையே படாதீங்க, நீங்க இங்க அவரை நினைச்சிட்டு இருக்க மாதிரி அவரும் உங்களை எங்கேயாவது ஒரு மூலையில நினைச்சிட்டு தான் இருப்பாரு. நீங்க சொன்ன மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நீங்க பாத்துப்பீங்க. வருத்தப்படாதீங்க. சரி, நீங்க எங்க கிளம்பணும்னு சொன்னீங்களா, போயிட்டு வாங்க. மறுபடியும் அதையே நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருந்தா எப்படிங்க? அதான் அர்ஜுனும் தேடிட்டு தானே இருக்கான். ஏன் கமலம், உனக்கு தெரியாதுதான், நான் அவனுக்கு எப்படி இருந்தும் தெரியும்ல. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறேன்னா அதுக்கு பெரிய காரணமே அவன் தான், அது உனக்கு தெரியும்ல. இது நீங்க எனக்கு சொல்லணுமா? அன்னைக்கு மட்டும் அந்த அண்ணன் இல்லைன்னா இன்னைக்கு நீங்களும் சரி நானும் சரி நம்ம பிள்ளைங்களும் சரி யாருமே இருக்க மாட்டோம்னு எனக்கு தெரியுங்க. இன்னைக்கு நம்ம இவ்வளவு பெரிய வீடு வசதின்னு இருக்கிறோம்னா அதுக்கு காரணமே ஆதி அண்ணன் தாங்க. அது எனக்கு தெரியாதா? இவ்வளவு வசதி வாய்ப்புகள் எனக்கு கொடுத்துட்டு அவன் எங்க போயிட்டான் கமலம்? நான் வருவேன் உனக்கு தெரியாது, நான் திரும்பி அந்த ஊருக்கே வருவேன் உனக்கு தெரியும்ல. நான் எல்லா கடனையும் அடைச்சிட்டு மறுபடியும் ஒரு புது வசதியோட அவனை தேடி நான் போனான். ஆனா அவன் அந்த ஊர்ல இல்லையே கமலம். என்ன மறந்துட்டானா? இல்ல என் மேல என்ன கோவமா இருக்குமோ? ஐயோ, என்னங்க பேசுறீங்க? ஆதி அண்ணனாவது உங்க மேல கோவப்படுறதாவது? அதெல்லாம் எந்த கோவமும் இருக்காதுங்க. இதெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலையா இருக்குங்க. அதனால அவர் அந்த ஊரை விட்டு காலி பண்ணி போயிருப்பாரு. நீங்க பாருங்க, கவலைப்படாதீங்க.
என்னைக்கா இருந்தாலும் உங்க நட்பு வந்து சேர்ந்துருங்க, நீங்க கவலைப்படாதீங்க. வரலையே கமலம், இத்தனை வருஷம் ஆகியும் வரலையே. நான் போய் 15 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் அவனை நான் இன்னும் பார்க்கலையே. ஒரு நாள் கூட நான் அவன் முகத்தை பார்க்காம இருந்தது இல்லை, தெரியும்ல. ஆனா 15 வருஷம் ஆச்சு அவன் முகத்தை பார்த்து. அவன் எப்படி இருக்கான், தங்கச்சி எப்படி இருக்கான், பிள்ளைங்களாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியல. எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவன் ஒன்றும் இல்லாம இருக்கான். நான் எனக்கு ஒன்றும் புரியலையே. இல்லைங்க, ஆதியான மனசுக்கு அவர் ரொம்ப நல்லா இருப்பாருங்க. அவர் பெத்தெடுத்ததும் 2 தங்கங்க. அந்த 2 தங்கமும் ஆதியானையும் நம்ம தேவகியும் நல்லா பார்த்துப்பாங்கங்க. கமலம், உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது அவன் தான், தெரியும்ல. நான் என்ன புதுசாவா வந்திருக்கேன், எல்லாமே எனக்கு தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியாதாங்க, எனக்கு தெரியுங்க. எல்லாத்த விட உங்க நட்பு எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்களும் ஆதியானும் எப்படி இருந்தீங்கன்னு தெரியும். ஏன் நிலாவை நம்ம வீட்டு மருமகளா, அவ பிறந்ததும் அவ தான் நம்ம வீட்டு மருமகன் நீங்க சொன்னவராச்சே, அது முதற்கொண்டு எல்லாமே தெரியுங்க. இப்போ நிலா என்ன பண்றான்னு கூட தெரியல. நல்லா வளர்ந்துட்டு இருப்பாள் நிலா. அவனுக்கு கல்யாணம் ஆயிட்டு இருக்கோம்ல, இருக்கும் கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருப்பான். அவன் மறந்துதானே என்னன்னு தெரியல. எப்படியாவது அவனை தேடி கண்டுபிடிச்சிருவேன். நிலாவை நம்ம வீட்டு மருமகள் ஆக்கலான்னு நானும் ரொம்ப போராடினேன். ஆனா முடியாது போல இருக்கு. அதான் அர்ஜுன் வேற பண்ண பார்த்துட்டானே. அர்ஜுன் ஆசையும் நமக்கு எடுத்துடக்கூடாதுல்ல. சரி, அவன் கண்டிப்பா நிலாவுக்கு நல்ல பையனை பார்த்து கட்டி வச்சிருப்பான். சரிங்க, இதையே நினைச்சு தினம் நீங்க வருத்தப்படுறதுனால எதுவும் ஆக போறது இல்லைங்க. இதால உங்க உடம்புக்கு தாங்க ஏதாவது ஆகுமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. சொன்னா கேளுங்க, அப்பப்ப மனசு வருத்தப்பட்டுட்டு இருக்காதீங்க. அர்ஜுன் பார்த்தா அவனும் வருத்தப்படுவாங்க. அர்ஜுன் வந்துட்டான். அப்பா வா அர்ஜுன், ஆஃபீஸ் கிளம்பிட்டியோ? வாப்பா, டிஃபன் எல்லாம் ரெடியா இருக்கு, நீ சாப்பிட்டுட்டு கிளம்பு. வா. என்னாச்சு? மறுபடியும் அப்பா ஆதி அங்கிளை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களோ? ஆமா அர்ஜுன், அப்பா பத்தி தான் உனக்கே தெரியும்ல. ஒரு நாள் கூட ஆதி என்ன நினைக்காம இருக்கவே மாட்டாருல்ல. அவரை நினைக்கும் போதெல்லாம் அவரையும் அறியாம வருத்தத்துல போயிடுறாரு. நானும் எவ்வளவோ சொல்லி சமாதானப்படுத்தி பார்த்துட்டேன். நீ எங்கேயாவது தேடி பாத்தியா அர்ஜுன்? ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? நானும் எல்லாருமே தேடிட்டேம்மா. நீங்களே பார்த்துட்டு தானே இருக்கீங்க. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஆதி அங்கிளையும் அவங்க ஃபேமிலியும் நான் நல்லாவே தேடிட்டேம்மா. எனக்கு இது வரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கலமா. இல்ல அர்ஜுன், என் நண்பன் எங்கே இருக்கான், என் பக்கத்துல தான் எங்கே இருக்கான். என் மனசு அதை சொல்லுது. ஆனா உங்களுக்கு தான் அது கண்டுபிடிக்க தெரியல. அர்ஜுன், கல்யாணத்துக்கு முன்னாடியாவது என் நண்பனை பார்க்கணும்னு எனக்கு தோணுதுதான். எப்படியாவது பார்த்துட்டு அவனை கல்யாணத்துக்கு கூப்பிடணும்னு தோணுது. அப்பா வருத்தப்படாதீங்க. கண்டிப்பா ஆதி அங்கிள் இங்கதான் எங்க இருக்காருன்னா நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன்ப்பா. நீங்க வருத்தப்படாம இருங்க. எதை நினைச்சு வருத்தப்படாதீங்கப்பா. நீங்க வருத்தப்பட்டு உங்க உடம்புக்கு எடுத்துக்காதீங்க ப்ளீஸ்ப்பா. அம்மா பாவம் இல்ல, அப்புறம் பாரதிக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோ வருத்தப்படுவாப்பா. ஆமா அர்ஜுன். சரி சரி அர்ஜுன், நீ ஆஃபீஸ் கிளம்பிட்டியா? கமலம் போ, அவனுக்கு டிஃபன் சாப்பிட்டு அவன் கிளம்பட்டும். நான் மட்டும் சாப்பிட்டா போதாதுப்பா. வாங்க நீங்களும் வந்து சாப்பிடுங்க, எழுந்து வாங்க. இல்ல அர்ஜுன், மனசு சரியில்லை, நான் அப்புறமா சாப்பிட்றேன். அப்பா இப்படி தினம் அங்கிள் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா என்னப்பா அர்த்தம்? எங்களை பத்தி கொஞ்சம் யோசிங்கப்பா. அர்ஜுன், இன்னைக்கு நீ இப்படி நிக்கிற அப்படின்னா அதுக்கு காரணமே ஆதிதான், தெரியும்ல? அப்பா நீங்க எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கீங்க நம்ம இப்படி இருக்கிறதுக்கு காரணமே ஆதி அங்கிள் தான். அது எனக்கு தெரியாதாப்பா. நீங்க அவ்வளவு கடன் பிரச்சனைல இருந்த போது அவர் அன்னைக்கு கொடுத்து உதவின பணத்தால தானே நீங்க எல்லா பிரச்சனையும் தீர்த்தீங்க. அது எனக்கு தெரியும்ப்பா. அதுவும் அவர் வீட்டை வித்து உங்களுக்கு பணம் கொடுத்துருக்காருன்னு எல்லாமே தெரியும்ப்பா. இதுக்காக தான்ப்பா நான் அங்கிள் தேடினேன், நிறைய இடம் தேடினேன். ஆனா அங்கிள் என் கணக்கு தென்படலப்பா. இல்ல அர்ஜுன், என் நண்பன் இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்கான். என் மனசு தெளிவா சொல்லுது என் நண்பன் இங்கதான் எங்கேயோ இருக்கான். நீ கண்டுபிடிக்கலாம் என்ன, நான் கண்டுபிடிக்கிறேன். என் நண்பனை நான் தான் கண்டுபிடிப்பேன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சு காட்டுறேன்டா. அப்பா உங்க நண்பனை நீங்க பார்க்க கூடாதுன்னு நான் என்னப்பா வேண்டுதலா வச்சிருக்கேன். நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் சேர்ந்ததுனாலப்பா நாங்களும் நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு நாள் நீங்க அங்கிளை நினைச்சு ஃபீல் பண்றது எங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்குன்னு தெரியுமா? அதுக்காகவேவாது ஆதி அங்கிள் கிடைச்சிட மாட்டாரான்னு நான் தினம் வேண்டிட்டு தான் இருக்கேன். சாரி அர்ஜுன், நான் உன்னை தப்பா சொல்லல. என் மனசு வேதனைய நான் வேற மாதிரி கொட்டிட்டேன். சரிப்பா சாரி. அப்புறம் உங்க கல்யாண வேலை எப்படி போயிட்டு இருக்கு? மண்டபத்துக்குலாம் கேஷ் கொடுத்துட்டீங்களா? எல்லாம் கரெக்டா நடந்துரும்ல? எல்லாம் நீ கரெக்டா வந்துருவாங்களா? நல்ல வேலைப்பா. இப்பவாது உங்க பையன் ஞாபகத்துக்கு வந்தீங்களே. இந்த பையனுக்கு கல்யாணம்ன்ற நினைப்பு இருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம். அதெல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. கல்யாணம் மட்டும்தான் நடக்கணும். அது நடந்துருச்சுன்னா மத்தது நான் பாத்துப்பேன். ஆமா அர்ஜுன், மத்தது நீ பாத்துப்பதா, அது எங்களுக்கு தெரியாதா என்ன? அம்மா நான் சொன்னது மத்த வேலைகளம்மா. நான் அதுதான்டா சொன்னேன், நான் உன்னை தப்பா சொல்லலையே. ஆமா நீ என்ன நினைச்ச? போங்கம்மா. என் பையனுக்கு வெக்கலாம் பட தெரியுதே. இது எல்லாத்துக்கும் காரணம் என் மருமக தான் நினைக்கிறேன். அது சரிம்மா. குட் மார்னிங். இல்லாட்டு எழுந்திரிச்சது குட் மார்னிங் சொல்லணும். டிஃபன் சாப்பிட வரும்போது சொல்லக்கூடாது. எழுந்திரிச்சு வந்து அண்ணனை பார்த்துட்டு சொல்லணும். அப்ப சொல்ல தெரியல சோம்பேறி. அண்ணா சரி சரி இல்லைங்க. சரிப்பா டிஃபனை சாப்பிடுவோம். ஆமாண்ணா, எனக்கு ரொம்ப பசிக்குது. இன்னைக்கு என்ன டிஃபனு? இன்னைக்கு டிஃபன்லாம் எதுவும் இல்ல, ராகி கூழ் பண்ணி வச்சிருக்கேன். ஆடி மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதனால இன்னைக்கு காலையில கூழ் மட்டும்தான்.
ஐயோ அம்மா, அதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு பசி அடங்காதேம்மா. கூழ் நல்லா தான் இருக்கும், ஆனாலும் எவ்வளவு குடிச்சாலும் எனக்கு பசி அடங்காதேம்மா. அம்மா 4 இட்லி இல்லைன்னா தோசை இப்படி எல்லாம் சாப்பிட்டாதாம்மா பசி அடங்கும். ப்ளீஸ்மா இட்லியோ தோசையோ சுட்டு கொடுத்துருமா. ஆமாம்மா, இட்லியோ தோசையோ சுட்டு இவளுக்கு கொடுத்துருங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மள பிச்சு தின்னாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள பாத்துக்கோங்க. நீ எப்படி சொல்லலாமா? வேற சரியான திண்ணி பண்றத தங்கச்சியால வச்சிருக்கேன். அதனாலதான் என் தங்கச்சிக்கு லட்டுன்னு பேர் வச்சிருக்கேன். லட்டு எப்ப பாரு அந்த கிரைண்டர் ஓடிக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து லட்டு அந்த கிரைண்டருக்கு. அம்மா அண்ணனை பாருமா எப்படி கிண்டல் பண்றாங்கன்னு. நானே ஏதோ கொஞ்சமா தான் சாப்பிடுறேன். ஒரு 5-6 இட்லி, ஒரு 4-5 தோசை, அவ்வளவுதானம்மா. இதுக்கு போய் அண்ணன் எப்படி கண்ணு வைக்குது பாருமா. என்னடி ஒரு வேளைக்கு 5-6 இட்லி மட்டும் சாப்பிட்டா பரவாயில்லன்னு சொல்லலாம். நீ 5-6 இட்லியும் 4-5 தோசையும் சாப்பிட்டா யார் தாண்டி உனக்கு கிண்டல் பண்ண மாட்டா? நாளை பின்ன இன்னொரு வித்தம் வீட்டு போக வேண்டியவ. பாத்துடி இப்படி எல்லாம் சாப்பிடாத. அப்புறம் உன் மாமியாருக்கு நான் பதில் சொல்ல முடியாது பாத்துக்க. நீ கவலைப்படாதம்மா, வீட்டோட மாப்பிளையும் இறக்கலாம். அவனுக்கு சேர்த்து நீயே சுட்டு கொடு, நானும் அவனை சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிறோம். வாயை பத்தியும் அவளை வாயிலே 4 போடுடா. இங்க வா, உன்னை உதைக்கணும் இல்லையான்னு பாரு. அண்ணா ஒண்ணு அம்மா திட்டாங்க, இல்ல நீ எனக்கு என்ன பண்ற? அப்பா இதெல்லாம் நீங்க பாத்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களா? என்னடி நாளை பின்ன மாப்பிளையா வரப்போறவ அவன் இவன் சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, யார் வரப்போறாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்பல இருந்து மரியாதை கொடுத்து பழகு. அதை விட்டுட்டு அவன் அம்மா அவன் ஒரு நாளைக்கு ஒரு நாள் உன வாயை தச்சு வச்சிடறேன் பாத்துக்க. விடுங்கம்மா, அவ சின்ன பொண்ணு தானே, சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. அவ சும்மா விளையாடுக்கு சொல்றா. அர்ஜுன், நீ கொடுக்குற செல்லத்துலதான் அவ இவ்வளவு பண்ணிட்டு இருக்கான். இங்க பாரு, அவ இவ்வளவு திமிர எடுத்து பிடிச்சி அலையறானா அதுக்கு காரணமே நீதான் அர்ஜுன். நாளைக்கு இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போன பிறகுதான் தெரியும் அவ படுற கஷ்டம் எல்லாம். பாத்துக்கிட்டே இரு, இந்த மேல செல்லம் கொடுக்க கூடாது. ஐயோ அம்மா, காலையில அறுக்க ஆரம்பிச்சிட்டியா? அண்ணன் அம்மா இப்படிதான் அறுத்துட்டு இருக்கோம். வானு நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். பாத்தியா அவளுக்கு இருடி. அர்ஜுன் ஈவினிங் லேட்டா தானே வருவான், அதுக்கு முன்னாடி நீ வந்துருவேல, அப்ப வச்சிருக்கேன் உனக்கு கச்சேரி. அர்ஜுன் இருக்கிற தைரியத்துல தான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன் நீனு. ஹோட்டலுக்கு போறோம், நம்ம ஹோட்டலுக்கு. ஒரு பொம்பளை பொண்ணு பேசுறா பேச்சா இதெல்லாம். வாங்க, உங்களுக்கு டிஃபன் செஞ்சு தான் வச்சிருக்கேன். எனக்கு அப்பாவுக்கு தான் கூழ் ரெடி பண்ணிருக்கேன். வாங்க. அம்மா நீ நல்ல அம்மா தான். என்ன ரொம்ப பூமர் அம்மாவா இருக்க, எப்ப பாரு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க. பூமர் மம்மி, ஓ மம்மி பூமரா? அர்ஜுன் அது என்னப்பா பூமரு? ஓ பபுள் காமா? பபுள் காமா பேரு எதுக்கு எனக்கு சொல்றான்? ஐயோம்மா, அவ உங்களை பழைய பஞ்சாங்கன்னு சொல்றாமா. பாத்தியா அவளுக்கு? இருடி உனக்கு வச்சிருக்கேன் நானு. அர்ஜுன் நீ நைட்டு வா, சாயங்காலம் மட்டும் வந்துடாத. இவ சாயங்காலம் காலேஜ் விட்டு வருவாள, அப்ப இருக்கு அம்மா அம்மா ஸ்நாக்ஸ் கொடுமா, அம்மா அம்மா காஃபி கொடுமான்னு என் பின்னாடி சுத்துவல்ல, அப்ப வச்சிருக்கேன் நீ உனக்கு. இன்னும் காலேஜ் முடிஞ்சதும் அண்ணனோட ஆபீஸ்க்கு போயிருவேன். அப்ப என்ன பண்ணுவேன்? ஐயோ சரி சரி, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது. நீங்க 2 பேரும் காலையில சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அம்மா வாங்கம்மா, எனக்கு டிஃபன் எடுத்து வைங்க, நான் கிளம்புறேன். அப்பா நான் கிளம்புறேன்ப்பா. சரி அர்ஜுன், பாரதி நீ தானே கூட்டிட்டு போறேன். ஆமாப்பா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நானே கூட்டிட்டு போய் ட்ராப் பண்ணிட்டு ஆபீஸ் கிளம்புறேன். சரிப்பா. சரி தேவகி, நான் கடை வரைக்கும் போயிட்டு வரேன். விச்சு நிலாவும் எங்க? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சுங்க, 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அக்காவும் தம்பியும் வெளியில போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அந்த சந்தோஷமா இந்த பிள்ளைங்களுக்கு இருக்கட்டும், அதை பார்த்து நம்ம கொஞ்சம் சந்தோஷப்பட்டுப்போம். சரிம்மா தேவகி, நான் வெளியில போயிட்டு வந்துடுறேன். சரிங்க, ஒன்னும் வருத்தப்பட்டுக்காதீங்க, எல்லாம் நல்லதாவே நடக்கும், பாத்துக்கலாம். உள்ள வரலாமா? தேவகி யாரும் வந்திருக்காங்க போல. ஆமாங்க, இது அக்கா சரோஜா குரல் மாதிரி இருக்கு. அது இல்லம்மா, சரோஜா கவேதான். அக்கா மாமா வாங்கக்கா, வாங்க மாமா வாங்க. அண்ணி வாங்க, நீ என்ன அங்கே நின்றுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. அது என்ன வரலாமா கேட்டுட்டு இருக்கீங்க? உங்க வீடு நீ வாங்க. ஆனா வானா? ஆமா எங்க வீடாச்சு, சும்மா நீங்க 2 பேரும் ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா, சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு தான் வரலாமான்னு கேட்டது. ஆமாடா, 2 பேரும் என்னமோ டீப் டிஸ்கஷன்ல பண்ணிட்டு இருந்தீங்களே, சரி எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவானே தான் வரலாமான்னு கேட்டுட்டு வந்தோம். ஐயோ என்ன அதெல்லாம் எதுவும் இல்லை, நீங்க வாங்கண்ணா. அண்ணி வாங்க. நீ வாங்கக்கா. இருங்கக்கா, இருங்க மாமா, நான் காஃபி கொண்டு வந்துறேன். அதெல்லாம் எதுவும் வேணாம் தேவகி, இல்ல நாங்க சாப்பிட்டு தான் வந்திருக்கோம். நீ கொஞ்ச நேரம் இங்க இரு. என்னக்கா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு வந்திருக்கீங்க, என்ன பழக்கம் இதெல்லாம்? அதானே, என்ன நீ என்னன்னா அண்ணி இப்படி சொல்றாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நாங்க ஒரு நல்ல விஷயமா வந்திருக்கோம். அந்த விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறமா வயிறார சாப்பிட்டு தான் கிளம்பும். நீ கவலையப்படாது, நாங்க ஒன்னும் உடனே எல்லாம் கிளம்ப மாட்டோம். நல்ல விஷயமா என்னன்னா என்ன நீ சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்ல தம்பி, நம்ம பிரியா இருக்கால, பிரியாவுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கோம். ரொம்ப சந்தோஷம் நீ. பிரியாவை குழந்தையா பார்த்தது, இப்ப அவளுக்கு கல்யாணம் ஆக போதா? எனக்கு நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கா நீ. ஆமா பிரியா எப்படி இருக்கா? நீ எப்படி இருக்கா? நீ ஆமாக்கா, பிரியாவுக்கு கல்யாணம் நினைச்சாலே ஆச்சரியமா இருக்குக்கா. ஆமா பிரியா எப்படி இருக்கா? நாங்க தான் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறோம், ஆனா வரதாக்க முடியல. சரி பிரியா எப்படி இருக்காக்கா? எங்க 2 பேரும் பேர்கிட்ட சண்டை போடுவீங்கன்னு பார்த்தா மாறி மாறி சந்தோஷப்பட்டு இருக்கீங்க. என்னடா சண்டை போடுறது? உன்னை எப்படி சமாளிக்கலாம்னு நினைச்சுதான் வந்துட்டு இருக்கோம். நீங்க என்னடா சந்தோஷப்பட்டு இருக்கீங்க? இல்ல மாமா, என்னக்கா எதுக்கு நாங்க சண்டை போட போறோம்? என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது, அதை நினைச்சு சந்தோஷப்படுவோமா இல்ல நாங்க சண்டை போடுவோமா? என்னக்கா பேசுறீங்க? உன் நல்ல மனசு எனக்கு நல்லாவே புரியுது, என்ன மன்னிச்சிடு. பிரியாவோட நிச்சயதார்த்தத்துக்கும் சரி, பொண்ணு பார்க்கறதுக்கும் சரி உங்களை கூப்பிட முடியலங்கிறத விட பிரியா தான் யாரையும் கூப்பிட வேணான்னு பிடிவாதமா சொல்லிட்டான்.
அவ பிடிவாதத்தை பத்தி உங்களுக்கே தெரியும்ல. அதனாலதான் உங்ககிட்ட முன்னாடி எதுவும் சொல்ல முடியல. அட்லீஸ்ட் நான் போன்லயாவது சொல்லியிருக்கணும். ஆனா என்னால போன்ல சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. எதுவுமே நேர்ல சொன்னதானே அப்படின்னு நான் சொல்லல. சாரி தேவகி. தம்பி என்ன மன்னிச்சிருங்க. ஆமாண்டா ஆதி, எந்த விஷயமா இருந்தாலும் உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஆனா இது ஒரு பெரிய விஷயம். ஆனா உங்ககிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலை வந்துருச்சு. மன்னிச்சிருடா. அம்மா தேவகி, நீயும் தாம்மா. ஐயோ மாமா அக்கா, என்ன நீங்க மாதிரி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? நம்ம பிரியா பத்தி எங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கல்யாணத்துக்காக சொல்லிருக்காளே, அதுவே சந்தோஷம் தான். ஆமாண்ணா, எங்க பொண்ணை பத்தி எங்களுக்கு தெரியாது. பிரியா சொன்னது ஒரு வகையில் நல்லதுண்ணா. சும்மா கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு அதை இதை பண்ணிக்கிட்டு வர கூட்டம் குறை சொல்ல மட்டும் தானே வரும். நல்லது நிறைய சொல்லிட்டு போகாதுண்ணா. அதனால பிரியா எடுத்த முடிவு தான் கரெக்ட். விடுங்க, ஸ்ட்ரைட்டா யாரா இருந்தாலும் கல்யாணத்துக்கு கூப்பிடுறது தான் நல்லது. நீங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வந்தீங்க பாருங்க, எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம்ண்ணா. நீங்க தப்பையும் நீங்க தப்பா எடுத்துக்காம அது நல்லதா எடுத்துக்கிறீங்க பாருங்க. இதுதான் உங்க ரெண்டு பேரோட குணம். தேவகி, என்னதான் நீ சொன்னாலும் நாங்க பண்ணது தப்பு தான். அவரு கூட பிறந்த தம்பி. நீ எங்களோட நீ ஏன் வரவத்தி? நான் உங்ககிட்ட சொல்லாம இப்படி கல்யாணத்துக்கு வந்து சொல்றது எங்களோட பெரிய தப்பு. இருந்தாலும் நாங்க மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். எங்க மன்னிப்பை நாங்க கேட்டுறோம். மன்னிக்கிறதும் மன்னிக்காததும் உங்க விருப்பம். சரி சரி, அதெல்லாம் போகட்டும். என் குழந்தைங்க எங்க இருக்காங்க? எங்க அவங்கள பார்க்கதான் ஓடி வந்திருக்கேன். என் செல்ல குட்டிங்க ரெண்டு எங்க இருக்கு? அது சரிக்கா, செல்ல குட்டிங்களா? இன்னும் என்ன குழந்தைங்க தவழ்ந்துட்டா இருக்காங்க, செல்ல குட்டிங்கன்னு சொல்றீங்க? இங்கேயும் ஒருத்தி கல்யாணத்துக்கு தான் நின்னுட்டு இருக்கா. ஆனா கல்யாணம் பண்ணிப்பேன் நானு. அப்பா அடம் பிடிச்சிட்டு இருக்காக்கா. ஆமா, நானே கேட்கணும்னு நினைச்சேன். நீலாம் கேட்கணும் வரேன் பாத்தீங்களா இல்லையா? எங்கண்ணா இதோட 19 மாப்பிள்ள வந்துட்டு போயாச்சு. ஒருத்தரும் பிடிக்கல. மாப்பிளைக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போறாங்க. என்ன ரீசன் என்னன்னு ஒண்ணுமே புரியலண்ணா. நிலா தான் என்னமோ பண்றான்னு மட்டும் நல்லா தெரியுது. வர மாப்பிள்ளலாம் வந்ததும் நிலாவை பார்த்ததும் பிடிச்சதும் சொல்றாங்க. ஆனா நிலா அவங்க கிட்ட தனியா பேசணும்னு சொல்றாலாம். போறாங்க, என்னதான் பேசி வைக்கிறான்னு தெரியல. ஆனா மாப்பிள்ளைங்களுக்கு யாருக்கும் இல்ல பொண்ணு பிடிக்கல, எங்களுக்கு இந்த வரன் வேணாம், இந்த வரன் செட் ஆகாது அப்படின்னு தட்டி கழிச்சிட்டு போயிடுறாங்கண்ணா. நேத்து கூட ஒருத்தவங்க வந்தாங்கன்னா பாத்துக்கீங்களேன். நேத்துக்கு வந்த மாப்பிளையும் அப்படிதான் போனாரு. நீங்க பாருங்க, நிலா ரொம்ப பொறுப்பான பொண்ணு. அவ இப்படி தட்டி கழிக்கிறானா அதுக்கு பின்னாடி பெரிய காரணம் இருக்கும், எல்லாமே இருக்காது. ஆமா, எங்க இருக்காங்க என் தங்கங்க ரெண்டும்? கூப்பிடுங்க, அவங்கள பார்க்க தான் வந்திருக்கேன். நிலா, டேய் விச்சு, எங்கடா இருக்கீங்க? இருங்கக்கா, மேலதான் இருக்காங்க, கூப்பிடுறேன். விச்சு, நிலா, நிலமா இங்க வாமா, யார் வந்திருக்கா பாரு. சரிப்பா. அதானே பார்த்தேன். பெரியப்பாவும் பார்த்ததும் ரெண்டும் வானர மாதிரி போய் உட்காந்துருச்சு பாருங்க. ஏன் தேவகி குழந்தைங்களையும் அப்படி சொல்ற? அப்படிலாம் சொல்லாத. என் பிள்ளைங்களே என்னைக்கு ஒரு நாள் என்ன பாக்குறாங்க. என் பிள்ளைங்கள அப்படிலாம் சொல்லாத. என் முன்னாடி அப்படிலாம் திட்டாத, எனக்கு வருத்தமா இருக்கு. அப்படி சொல்லுங்க பெரியம்மா. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன பெரியம்மா திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்க? டேய் விச்சு, வெளியில மழை வருதா பாரு. ஐயோ அக்கா, நீ வேற. மழை இல்லக்கா, உயலே அடிக்குதுன்னா பாத்துக்கே. டேய் விச்சு கண்ணா, அம்மாவை இப்படி எல்லாம் சொல்லலாமா? தப்பு இல்ல. ஆமாண்டா விச்சு கண்ணா, அப்பாவை இப்படி எல்லாம் சொல்லலாமா? அப்பாவே பாவம், வயசான காலத்துல இருக்க, பாத்துக்கே, கொஞ்சம் பார்த்து செய்யப்பா. அப்புறம் என்ன பெரியப்பா, வீட்டு பக்கமே வர மாட்டேங்கிறீங்க. இப்படி ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா தான் வரீங்க. என்ன பெரியப்பா, அதுலயும் ரீசன் டேஸ் தான் நீங்க ஆளையே காணும் தெரியுமா? கரெக்ட், விச்சு சொல்றதுதான் கரெக்ட். பெரியம்மா, ஏன் இந்த பக்கமே ஆளே காணும்? நிலா தங்கம், பெரியமாக்கும் பெரியப்பாக்கும் வயசாயிடுச்சுமா. முன்ன மாதிரிலாம் நாங்க அங்கங்க அலையறது இல்லம்மா. வீட்லயே இருக்கோமா, அதான் எங்கேயும் வர முடியல. தங்க குட்டி நல்லா சமாளிக்கிறீங்க பெரியம்மா. சரி போங்க, இங்கேயும் ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்கன்னு நினைப்பு இருந்தா அடிக்கடி வரலாம். இங்கதான் இருக்க பிள்ளைங்கள நினைப்புல இல்லாம இருக்கீங்களே, அதான் என்னமோ போல பெரியம்மாவும் பெரியப்பாவும் இந்த பக்கம் ஆளையே காணாம இருக்கீங்க. அது சரி, நிலா குட்டி தான் எங்க வீட்டுல புத்திசாலின்னு நினைச்சோம். நிலா குட்டியே இப்படி பேசுவா எப்படி? போங்க பெரியப்பா, நல்லா நிலா குட்டின்னு கொஞ்சம் மட்டும் செய்றீங்க. அதுக்கு மட்டும் ஒண்ணும் குறைச்சல் கிடையாது. ஆனா இந்த நிலா குட்டியும் விச்சு குட்டியும் பாக்குறதுக்கு வரதே கிடையாது. போங்க பெரியப்பா, உங்க ரெண்டு பேர் மேலே நாங்க ரொம்ப கோவமா இருக்கோம். விச்சு, ஆமாக்கா, நான் கூட பெரியம்மா மேலேயும் பெரியப்பா மேலேயும் ரொம்ப கோவமா இருக்கேன். சரிங்க, அப்போ நம்ம பிள்ளைங்க நம்ம மேல கோவமா இருக்காங்களா? அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம இங்க நின்னுக்கிட்டு? வாங்க நம்ம கிளம்புவோம். ஐயோ பெரியப்பா, நாங்க சும்மா சொன்னோம், அதுக்காக கோச்சிட்டு போயிடுவீங்களா? நாங்க சும்மா தான் சொன்னோம். என்னைக்கோ ஒரு நாள் தான் வந்திருக்கீங்க, அதுலயும் கோச்சிட்டுலாம் போவாதீங்க பெரியம்மா. பெரியப்பா, இங்க இருந்து நகரவே கூடாது. இன்னைக்கு முழுக்க, இன்னைக்கு மட்டும் இல்ல 2 நாள் கூட இங்க இருக்கலாம். ஆனா என்ன சொல்லுவீங்க, பிரியா அங்க தனியா இருப்பான்னுவீங்க. சரி சரி, பிரியாக்காக உங்களை விட்டுறோம். ஆனா இன்னைக்கு முழுக்க இங்கதான் இருக்கணும் பெரியம்மா, ப்ளீஸ். நிலா குட்டி, நீ சொன்னாலும் சொல்லலனாலும் பெரியம்மாவும் பெரியப்பாவும் இன்னைக்கு முழுக்க இங்கதான் இருக்க போறோமே. உண்மையாவா பெரியம்மா, உண்மையாவா? ஆமா ஆமா, என் தங்கங்க கூட இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க ஸ்பெண்ட் பண்ணலாம் முடிவு பண்ணி வந்திருக்கோம். ஐயோ ஜாலி பெரியம்மா. அப்போ வெளியில போலாமா? எங்க வேணாலும் போலாமே. என் தங்க குட்டிங்க எங்க கூப்பிடுறாங்க அங்க இந்த பெரியம்மாவும் பெரியப்பாவும் வருவோம். எங்க வேணாலும் போலாம். அப்போ ஓகே அக்கா, பிளான போட்டுருவோமா? அதான் நம்ம 2 பேரும் மாலுக்கு போலான்னு பிளான் பண்ணோம்ல, மாலுக்கு போயிடுவோமே. நம்ம 2 பேர் போலான்னு முடிவு பண்ணிருந்தோம். இப்பதான் பெரியம்மா பெரியப்பா வந்திருக்காங்களே, அப்ப எல்லாரும் சேர்ந்து கிளம்பிடுவோம். இன்னைக்கு லஞ்ச் வெளியில தான். பெரியம்மா நீங்க கிளம்புங்க, பெரியப்பா சீக்கிரம் வாங்க நம்ம போவோம். சரிம்மா போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அது முடிச்சிட்டு கிளம்பலாமா? முக்கியமான விஷயமா? அட, நான் உனக்கு கேட்க மறந்துட்டேனே. ஆமா பெரியம்மா பெரியப்பா, நீங்க ஏதோ விஷயமா வந்திருக்கீங்களா என்ன? நான் வேற அதை கேட்காம நான் என்னென்னமோ பேசிட்டு இருந்தேன். சொல்லுங்க பெரியம்மா. இப்பதான் என் பொண்ணுக்கு இதை பத்தி கேட்கணும்னு தோணுது போல இருக்கு. ஆமாடி செல்லம், பெரியம்மாவும் பெரியப்பாவும் ஒரு நல்ல விஷயத்தோட வந்திருக்கோம்.
அது என்ன தெரியுமா? அது ஒண்ணு இல்லம்மா, நம்ம பிரியாவுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். சூப்பர் பெரியம்மா. பிரியாக்கா கல்யாணம். அப்பாடியோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெரியம்மா. ஆமா, மாப்பிள்ளை எந்த ஊரு? இந்த ஊர் தானா இல்ல வேற எங்கேயாவதா? மாப்பிள்ளை இதே ஊர் தானா? அச்சனாபத்துல தான் இருக்காரு. சூப்பர். பிரியாக்கு பிரச்சனையே இல்ல, அடிக்கடி பெரியம்மா வந்து பாத்துட்டு போலாமே. பிரியா தானே? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வீட்டு பக்கம் வராளான்னு தெரியல. சரி அவளை கல்யாணம் பண்ணி துரத்தி அனுப்பிடுறேன். நீங்க 2 பேரும் அங்க வந்துடணும், புரியுதா? அதுக்கு என்ன பெரியம்மா, தாராளமா வந்துட்டா போகுது. அப்புறம் மாப்பிள்ளை என்ன பண்றாரு பெரியம்மா? மாப்பிள்ளை த்ரெட் ஃபேக்டரி ஓனா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காருமா. சூப்பர் பெரியம்மா. அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எப்படி பெரியம்மா? எல்லாரும் நல்ல டைப்பா? அம்மாடி, நாங்க ஒண்ணு மாப்பிள்ளைய பார்க்கலாமா? நீ இத்தனை கேள்வி கேட்கறதுக்கு இதெல்லாம் கொண்டு வந்து பிரியா கிட்ட கேளு. ஏன்னா நாங்க மாப்பிள்ளைய பார்க்கல. பிரியா தான் அவளையே போய் மாப்பிள்ளைய பாத்துக்கிட்டாலே. ஓ, அப்ப லவ். நிலா குட்டி கேட்டியா? லவ். ஆமா ஆமாண்டா விச்சு, பிரியா லவ் பண்ணிருக்கா. ஏன் பெரியம்மா? பிரியாக்கு வாதாட மட்டும் தான் தெரியும்னு நினைச்சேன், லவ் பண்ணமா தெரியுமாமா? அட நிலா தங்கம், எங்களுக்கே அவ சொன்னது ஆச்சரியமா தான் இருந்தது. ஆனாலும் என் பொண்ணுக்கு எப்படியாவது கல்யாணம் ஆகணும்னு ரொம்ப நான் வேண்டிட்டு இருந்தேன்னா, அவ வேற ஊரப்பட்ட டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருக்காளா? எங்க பிரியாவுக்கு கல்யாணம் நடக்காமலே போயிடுமோன்னு ஒரே கலக்கமா இருந்ததுமா. இந்த பையன் கிடைச்சதும் உடனே கல்யாணத்தை முடிச்சிட்டோம். அதனால தானே தங்கம், நிச்சயதார்த்தத்துக்கும் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க போறதுக்கும் கூப்பிட முடியல தங்கம். சாரி பெரியம்மா, மேல கோச்சிக்காதீங்க. என்ன பெரியம்மா, அதெல்லாம் நாங்க கோச்சிப்போம்மா. கோச்சிக்கிறதுக்கு நாங்க என்ன 3வது மனுஷங்களா? அப்படிலாம் எதுவும் கிடையாது பெரியம்மா. ஆமா, என்ன சொன்னீங்க? நிலா டைவர்ஸ் வாங்கி கொடுத்தா அவளுக்கு கல்யாணம் ஆகாதா? ஏமா, இன்னும் நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? அவ டியூட்டியை பாக்குறா. அவளை தேடி வரவங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி தரா. விருப்பம் இல்லைன்னு வரவங்களுக்கு தானே வாங்கி தரா. விருப்பம் உங்களுக்கு அவளா பார்த்து பிரிச்சு விடலையே. அவங்களா வேணான்னு வரும்போது இவ என்ன பண்ணுவா? அதை அவங்க வாங்கி தரா, அவ்வளவுதானே. இதுக்கு என்ன பெரியம்மா இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? அது சரி, நீயும் இவங்க கூட சேர்ந்துட்டியா? உங்க பெரியப்பாவும் பிரியாவும் இதான் சொல்லி என்ன சமாதானப்படுத்துவாங்க. இப்ப நீயுமா? நிலா தங்க தான் என்ன புரிஞ்சுப்பான்னு நினைச்சேன். இப்ப அவளும் மாறிட்டா. அச்சோ சரக்குட்டி, நீ அப்படிலாம் ஃபீல் பண்ணக்கூடாது. நான் சும்மா சொன்னேன். நான் எப்பவுமே சரா பக்கம் தான். நான் எப்பவுமே சரா பக்கம் மட்டும்தான். தேவிச்சு, நீ யார் பக்கம்டா? நானும் சர பக்கம் தான்ப்பா. நான் பெரியப்பா பக்கம்லாம் கிடையாது. என் சரக்குட்டி பக்கம் தான். என்ன சரக்குட்டி, கரெக்ட் தானே? இந்த பேச்செல்லாம் கேட்க தானே இவ்வளவு ஆவலா ஓடி வந்தோம். உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியாது. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என் தேவகி, நீயும் தம்பியும் ரொம்ப கொடுத்து வச்சவங்க தெரியுமா? ஆனா எங்க வீட்லயும் ஒருத்தி இருக்காளே, எங்க கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து பேச கூட மாட்டா. எப்பவுமே கேஸ் கட்ட தூக்கிட்டே சுத்துறா. ஆனா இங்க பாரு, பிள்ளைங்க கலகலன்னு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. அப்படிலாம் நினைச்சு தப்பா இட போட்டாதீங்க. 2 வானருங்கக்கா, 2த்தையும் வச்சுட்டு என்னால சமாளிக்க முடியல. அதுக்குதான் இவளை கல்யாணம் பண்ணி அனுப்பி விடலான்னு பார்த்தா, வர மாப்பிள்ளை என்னென்னமோ பண்ணி துரத்தி விட்டுட்டு இருக்கா. அவ துரத்தி விடுறதுக்கு இவர் கூட ஹெல்ப் பண்றாரு. 2 பேரும் சேர்ந்து எங்களை பண்றாங்க பாருங்க. அப்பப்பா, எங்களால முடியலக்கா. நஞ்சீரை கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. யாருன்னு சொன்னாலோ யாருன்னு செஞ்சாலோ சொந்தாமோ வந்தாமோ கூட மாறும். நான் வந்த பின்னாலும் நான் சென்ற பின்னாலும் நீ என்னன்னா சொல்லு, எனக்கு என் பிள்ளைங்களோட இருக்கிறதா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி பிரியாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஒண்ணு நாங்க இங்க வந்துடும், இல்ல என் தங்கங்களை அங்க கூட்டிட்டு போயிடும். பாடா, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கக்கா. இவங்க 2 பேரும் இந்த இடத்த விட்டு காலி பண்ணாங்கன்னா போதும். நானும் என் வீட்டுக்காரர் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். 2 நாளைக்காவது நிம்மதி வேணும்க்கா. பாருங்க பெரியம்மா, உங்க தங்கச்சி எங்களை எப்படி விரட்டணும்னு நினைக்கிறாங்கன்னு. நீ கவலைப்படாதீங்க தங்கம், அதான் பெரியமா இருக்கல. சரி அதெல்லாம் போகட்டும். நீங்க பாருங்க, கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னக்கூட்டியே வரணும். எல்லாரும் வந்துடணும், சரியா? நீ நிக்கிறது அவன் நிக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. நீ ஸ்கூலு அது இதெல்லாம் சொல்லி சமாளிச்சிடக்கூடாது. நீயும் தம்பி அப்பா அம்மான்னு எல்லாரும் வரணும். யாரும் வராம நின்றுடக்கூடாது. அப்படி மட்டும் நின்னீங்க பெரியம்மாக்கு கோவம் வந்துட பாத்துக்க. பெரியம்மா, நாங்க வந்தா பிரியாக்கே தான் மனசங்கடமா இருக்கும் பெரியம்மா. நாங்க வரல, அம்மா அப்பா மட்டும் வரட்டுமே. நிலா தங்கம் கூப்பிடுறது பெரியம்மா வரணும், பாத்துக்க. சரி பெரியம்மா, நாங்க வரோம். மார்னிங் கல்யாணத்துக்கு வந்துட்டோமா? அம்மா வந்து கோவப்பட்டு நீ பார்த்தது இல்லையே. இப்ப நான் மட்டும் கோவப்பட்டேன். என் நிலா தங்கம் அவ்வளவுதான், பாத்துக்க. சரி இப்ப என்ன என் சரக்குட்டிக்கு ஒரு நாள் முன்னாடியே வரணும், அவ்வளவுதானே? வந்துடும். ஆமா, நாங்க வந்து எங்க ஸ்டே பண்றது? மண்டபம் பெரிய மண்டபமா பாத்துருக்கோம். எக்கச்சக்க ரூம்ஸ் இருக்கு. நீங்க எங்க வேணாலும் ஸ்டே பண்ணலாம். அதுவும் என் செல்லங்க வரீங்க, உங்களுக்கு ரூம் தராம இருப்பேனா? அதெல்லாம் இல்ல, எல்லாமே ரெடியா இருக்கு. நீங்க வந்தா மட்டும் போதும், வந்துடணும், சரியா? அப்புறம் அங்க பேக்ஸ் வச்சிருக்கேன் பாருமா, அதை எடு. அதுல உங்க எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து வந்திருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டுட்டு தான் வரணும். ரிசப்ஷனுக்கு ஒண்ணு, கல்யாணத்துக்கு ஒண்ணு, ஓகேவா? எதுக்கு இதெல்லாம்? நாங்க கல்யாணத்துக்கு வர மாட்டோமா? இதெல்லாம் கொடுத்தாதான் கல்யாணத்துக்கு வருமா என்ன? அது சரி, ஏன் பொண்ணு பிள்ளைக்கு நான் தராம வேற யார் தருவா? அதெல்லாம் முடியாது. உங்களுக்காக பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். தெரியுமா செலக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியும்ல? கண்டிப்பா அன்னைக்கு நீங்க இந்த ட்ரெஸ்ஸஸ் தான் போட்டுட்டு வரணும். போட்டுட்டு வந்துடுறீ தங்கங்களா, வழியே படாதீங்க பெரியம்மா. நானு விச்சுக்குட்டி அப்பா அம்மானு எல்லாரும் வந்துருவோம். நீங்க வேணா பார்த்துட்டே இருங்க. நாங்க வந்து ஒரு கலக்குறோமா இல்லையான்னு. இதான் வேணும், கண்டிப்பா வந்துடணும். வராம நின்றுடக்கூடாது, சரியா? இதெல்லாம் கண்டிப்பா வந்துடும் பெரியம்மா.